இந்த இடத்துல தான் நான் வந்து ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய 2 நண்பர்கள், இதே மாதிரி பால்யகால நண்பர்களை வந்து பற்றி பேச போகிறேன். அவங்க தான் வந்து மேட் டேம் அண்டு பென் அஃப்லெக். மேட் டேம் என்ன படம்லாம் நடிச்சிருக்காரு அப்படின்னா, பார்ன் அல்டிமேட் வந்து அவருடைய சீரீஸில் வந்து பெஸ்ட்டு. அதே மாதிரி டிபார்ட்டட், மார்டின், பான் சூப்பர்மெசி, இந்த மாதிரி நிறைய அந்த பான் சீரீஸ் தான் வந்து மேட் டேம் வந்து ஃபேமஸ் ஆக்குச்சு. ஆனாலும் குட் வில் ஹண்டிங் அப்படின்னு ஒரு படம் 1997, 2 பேருமே பால்ய கால சிநேகிதர்கள். இந்த குட்வில் ஹண்டிங்க்கு அப்புறம் வரேன். 2 பேருமே பால்யகால சிநேகிதர்கள். இந்த பால்யகால சிநேகிதர்கள் அப்படின்னா மேட் டேம் வந்து 2 வயசு பெரியவர், பென் அஃப்லெக் 2 வயசு கம்மி. இன்னைக்கு வந்து 53 வயசு ஆகுது மேட் டேமுக்கு. ஓகேவா? இவங்க 2 பேரும் பால்யகால சிநேகிதர்கள் போது ஒரு 2 தெரு தள்ளி வந்து பென் அஃப்லெக்குடைய வீடு. பென் அஃப்லெக் அம்மாவும் மேட் டேமுடைய அம்மாவும், ஏன்னா இந்த குழந்தைய ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரும்போது பழகிக்குவாங்களா, அந்த மாதிரியான சிறு வயது முதலே 2 பேரும் நண்பர்கள். இதில் வந்து மேட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட பென் அஃப்லெக் போய் நின்று சட்டையை பிடிச்சி சண்டை போடுவாராம். அந்த மாதிரியான இறுக்கமான நட்பு கொண்டவர். 2 பேருமே கலைத்துறையில் வராங்க. எப்படி வந்து சுந்தரராஜனும் பாக்யராஜும் 2 பேரும் ஒன்றாவே வராங்களோ, சென்னைக்கு வந்து அவளூர் தொடர்கதை பார்த்துட்டு இங்கே வந்து சாதிக்கணும் வராங்களோ, அதே மாதிரி பென் அஃப்லெக்கும் மேட் டேம் 2 பேருமே வந்து சினிமா மீது காதல், நாடகம், பாட்டு, இசை, இந்த மாதிரிலாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஸ்டேஜ் ஷோலாம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. 2 பேருமே இணைந்தே தான் அதை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ பென் அஃப்லெக்கு, அவருடைய தம்பி, இவங்க எல்லாருமே வந்து அந்த பால்யகால சிநேகிதர்கள். இன்றைக்கு வரை அந்த நட்பு வந்து தொடர்ந்து வருகிறது. இதில் வந்து குட்வில் ஹண்டிங் இந்த படம் தான் வந்து ரொம்ப முக்கியமான படம். இந்த படம் வந்து 1997 ரிலீஸ் ஆச்சு. இதுக்கு வந்து பெஸ்ட்டு ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளேவுக்கு வந்து ஆஸ்கார் வாங்குறாங்க. யாருன்னா பென் அஃப்லெக்கும் மேட் டேமும். மேட் டேம் இந்த படத்துக்கான திரைக்கதை எழுதுகிறாரு. ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு வந்து ஸ்ட்ரக் ஆகுது. இது வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து நம்ம என்ன ஓட்டத்தோடு ஒருத்தன் இருக்கணும் இல்லை கூட. அப்போ இதை சரிப்படுத்துறதுக்கு இந்த இடத்துல இல்லை மச்சான் இது தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அவர் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு பென் அஃப்லெக் வந்து தேடி இவர் போகிறார். யார்? மேட் டேம். போய் 2 பேரும் ஒன்றா உட்காந்து எழுதி ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளேவுக்கு 2 பேருமே அவார்டு வாங்குறாங்க. 2 பேருடைய பெயர் புரியுதுங்களா? உதவியெல்லாம் போல 2 பேருடைய பெயரும் அதில் போடப்பட்டு 2 பேருமே ஆஸ்கார் அவார்டு இந்த குட்வில் ஹண்டிங்க்கு வந்து ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளேவுக்கு ஆஸ்கார் அவார்டு வாங்கினாங்க. இதில் என்னென்னா சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னும் பொழுது 2 பேருமே வந்து என்னென்னா மேட்டுக்கு வந்து 10, பென்னுக்கு வந்து 8. 2 பேருக்குமே திரைப்படங்கள் இன்ட்ரெஸ்ட்டு, பேஸ்பாலில் வந்து 2 பேருக்குமே இன்ட்ரெஸ்ட்டு, 2 பேருமே காமன் இன்ட்ரெஸ்ட் வந்து நடிக்கிறது. இதில் தான் அவங்க 2 பேரும் வந்து இணைஞ்சு பயணிக்கிறாங்க. ஆக்சுவலாக இன்று வரை வந்து மேட் வந்து பென் அஃப்லெக் வந்து விட்டே கொடுக்கல. 53 வயசு ஆகுது. இன்னைய வரை வந்து பென் அஃப்லெக் வந்து அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. அன்றைய நட்பு, அன்னைக்கு எப்படி அந்த நட்பு இருக்கோ இன்னைய வரலையும் அந்த நட்பு வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. எப்படி வந்து தனக்கு வந்து ஒரு ரைட்டர்ஸ் பிளாக்னு சொல்லுவாங்க, எழுதிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து சிந்தனை வந்து அதற்கு மேலே போகாது. அப்போ அதை சரிப்படுத்துறதுக்கான ஒரு ஆளாக எப்படி வந்து பென் அஃப்லெக்கை வந்து மேட் வந்து தன்னுடைய பாலியகான சிநேகனை சேர்த்துக்கிட்டு குட்வில் ஹண்டிங் வந்து எழுதினாரோ, அந்த மாதிரியான புரிதல் 2 பேருக்குமே இருக்குது. அதில் வந்து மேட் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை ஸ்கூலில் வரும்பொழுது கூட வந்து பென் அஃப்லெக் வந்து உள்ளார பூந்து காலி பண்ணான் இந்த சண்டையை, எனக்காக தட்டி கேட்டான். அவன் வந்து என்னுடைய வாழ்வில் வந்து உண்மையான நண்பன் யாருன்னு சொன்னால் நான் பென் அஃப்லெக் தான் சொல்லுவேன் அப்படின்னு மேட் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு.